அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை சிம்பிளாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா 3 வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 2 சின்ன தக்காளி, ஒரு பூண்டு, சின்னதாக கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் ஒரு 2 பீஸ் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இன்றைக்கி நான் முள் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த முள் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் எடுத்து 4 இல்லைன்னா 6 பீஸாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். இந்த சட்டியில் இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். இதில் சின்னதாக நறுக்கி அதை இப்போது வதக்கும். அது கூடவே இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ கருவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். அதையும் போட்டு இது கூட நல்லா வதக்குவோம். இப்போ பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் கத்திரிக்காய் கலர் மாறி இருக்கிறது. இப்போது நம்ம அரைச்சதில் மீதி இருக்கும்ல அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து இது கூட போட்டு வதக்குவோம். பார்த்திங்களா, கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கும். பார்த்தீங்களா, வேறு லெவல். பார்க்கும் போதே அப்படியே சூப்பராக இருக்குது. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குவோம். உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மண் செட்டில் செய்யும் போது வர வாசனை இருக்கே, செம்மையாக இருக்குது. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க விடுவோம். பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது கூட இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.